ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தல் வந்திருந்தால் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்குமா என்பது ஒரு சந்தேகம். கூட்டி கழித்து பார்த்தால் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார்கள். பெரும்பாலும் இந்த சேறு பூசுகிற செயலில் தான் ஈடுபட்டேன். நான் வெல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவர் வெல்லக்கூடாது. இப்போ வடபகுதி என்று வரைக்க வடபகுதியை பொறுத்த மட்டும் குறிப்பாக இன்றைக்கு எங்களுக்கு இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் 2 மாவட்டங்கள் முக்கியத்துவம் பெறுது. ஒன்று யாழ் மாவட்டம், மற்றது மட்டக்களப்பு மாவட்டம். இப்போ இந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த அளவு தூரம் அந்த பிரச்சனை இருக்கிறது. அதாவது தேசிய ரீதியில் பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்த ஒரே ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டும் உண்மையில் வெற்றி பெற்ற மாவட்டம் என்று சொன்னால் யாழ் மாவட்டம். என்னென்னு சொன்னால் ஏனைய மாவட்டங்களை பொறுத்தமட்டில் ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி. ஆனால் இதே நேரம் ஒன்று இப்போ ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தல் வந்திருந்தால் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்குமா என்பது ஒரு சந்தேகம். அது ஒரு சந்தேகம் இங்கே இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் உண்மையில் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக தான் இந்த முடிவு வந்தது. உண்மையில் பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்தது தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள், அது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் எவர்களிடம் இருந்தென்று சொன்னால் சிலர் இருக்கிறார்கள் ஒரு கால் கொழும்பில் ஒரு கால் யாழ்ப்பாணத்தில் என்று இருக்கிறவர்கள், அவர்களுடைய வாக்கள் தான் பெருமே தவிர யாழ்ப்பாணத்திலேயே நிரந்தரமாக அங்கே இருக்கிறவருடைய வாக்கு பெறும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு மாறாக இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தமிழ் கட்சிகளை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லாரும் தமிழ் தேசியத்தை பற்றி தான் சொல்கிறார்கள். ஆனால் சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்வதெல்லாம் பெரும்பாலும் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரே விடயத்தை தான் சொல்கிறார்கள். ஆனால் தங்களுக்குள்ள பிரச்சனை, அது முக்கியமாக இந்த கட்சிகளுக்கு இடையில் பிரச்சனை. அடுத்தது கட்சிகளுக்கு உள்ள பிரச்சனை. மற்றது எந்த கட்சியில் இப்போ இவர் எந்த கட்சியில் நிற்கிறார், எந்த கட்சியில் இருக்கிறார் என்றெல்லாம் பிரச்சனை. மற்றது அதை விட முக்கியமாக இன்றைக்கு அந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டும் சில வேலை திட்டங்களை வச்சுக்கொண்டு அவர் சில கொள்கைகளோடு போட்டி போட்டார். ஆனால் யாழ் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வன்னி மாவட்டத்தையும் சேர்த்துத்தான் பெரும்பாலும் இந்த சேறு பூசுகிற செயலில் தான் ஈடுபட்டார்கள். அதாவது ஒருவர் தாக்குவது, நான் வெல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவர் வெல்லக்கூடாது, அப்படியான அரசியல். அப்போ இப்படியான இந்த நிலையில் மக்களை பொறுத்த மட்டும் இன்னும் சொல்லப்போனால் இந்த யுத்தம் முடிந்து ஒரு 15 வருடம் ஆகிட்டு இப்படியே சொல்கிறார்கள். சொல்லப்போனால் இனப்பிரச்சனைக்கான தீர்வை பொறுத்த மட்டும் ஒரு முழங்கூட முன்னுக்கு போனதாக இல்லை, ஒரு அங்குலம் கூட முன்னோக்கி போயில்லை. இன்னும் சொல்லப்போனால் சாணறி முழஞ்சறுக்கிற நிலையில், ஏன்னா எங்களுடைய பேரம் பேசுகிற நிலையை கூட நாங்கள் இழந்து கொண்டு வருகிற நிலையில் தான் இருக்கிறோம். இதை இந்த தேர்தலில் இல்லை, கடந்த தேர்தல் இதுக்கு முதல் நடந்த 2-3 தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்க படிப்படியாக இது குறைந்து கொண்டு வருகிறத தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த போக்கு. மற்றது பொருளாதாரத்தை பொறுத்தவரை அபிவிருத்தி அரசியல் அதுலேயும் இதையும் சாதிக்கவில்லை. அப்போ மக்கள் மத்தியில் அவர்களுக்கு முக்கியமாக ஏற்பட்ட ஒரு விரக்தி நிலைமை. அப்போ இதுக்கு இங்கே நான் சொல்ல மாட்டேன் தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று சொல்ல முடியாது. தமிழ் தேசியத்தை வச்சு போட்டி போட்டவர்கள் தான் தோற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு வேணுமென்று சொன்னால் ஒரு வடமாகாணத்திலேயோ அல்லது கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பிரதேசங்களில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு போல் ஒன்றை போய் தமிழ் மக்களுக்கு சமஸ்தி முறையில் ஒரு தீர்வு வேணுமா அல்லது அதிகார பயிர்வு வேண்டுமா இல்லையான்னு கேட்டால், ஏற்கனவே நான் நினைக்கிறேன் டாக்டர் குறிப்பிட்டிருந்தார், இன்றைக்கு 25% வாக்கள் போயிருக்குது. 75% வாக்கள் அதாவது தமிழ் தேசத்துக்கு எதிரான வாக்கள் அல்ல, ஆனால் இங்கே சிதறு உண்டு இருக்குது. இப்போ நேரம் சுயேட்சை குழுக்கள் அன்று இந்த முறை எதிர்பாராத அளவில் மிக அதிகத்தில். அப்போ இவ்வாறு சிதறு உண்டது காரணமும் மற்றது மக்களுக்கு இந்த தமிழ் தேசியத்தை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஒரு வியாபாரத்துக்கான ஒரு விளம்பரமாக அரசியல் விளம்பரமான ஒன்றாக பயன்படுத்துகிறார் தவிர மற்றது அதை விட இவர்களுக்கு பற்றிய குற்றச்சாட்டுகள், பெரும்பாலானவர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள். அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை சொன்னவர்களும் பொதுவாலும் இங்கே அப்போ ஒருவர் இந்த மாதிரி சேறு பூசி தோற்கடித்து இந்த அரசியல் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விரக்தியை கொண்டு வந்தவர். அதனுடைய ஒரு மாற்றம் தான் இன்றைக்கு நான் சொல்லுவேன் அவர்கள் இங்கே கிடைத்த வெற்றி என்று.